வணக்கம் நண்பர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பு திரையுலகத்தில் அவர்தான் எல்லாத்திற்கும் பிதாமகனாக காட்சியளிக்கிறார். எல்லோரும் அவர் வழியை பின்பற்றி வேறு வேறு விதங்களில் நடிப்பார்கள். ஆனால் அவரிடமிருந்து நடிப்பு கலையின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வார்கள். அவர் சினிமாவில் ஒரு ஜாம்பவனாக இருந்தார். ஏன் உலக தமிழ் சினிமாவில் கூட அவர் கொண்டாடப்பட்டார். ஆனால் அரசியலில் அவர் தோற்றுப்போன வரலாறு விஜய்க்கு தெரியுமா? அப்போது அதிமுக எம்ஜிஆர் மறைந்திருந்த நேரம், அதாவது இறந்து போன சமயம், அதிமுக இரண்டாக பிளவுபட்டது, ரெண்டாயிடுச்சு கட்சி. அப்போது இன்னும் அது எளிதாக சிவாஜி கணேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். எப்படி? அந்த அதிமுக இல்லை, ரெண்டு கட்சி ஆயிடுச்சு, திமுக மட்டும்தான். இவர் ஒரு பெரிய ஸ்டார், அகில உலக ஸ்டார். ஆனால் 50 தொகுதிகளில் நின்று 50 தொகுதிகளிலுமே தோற்றது தமிழக முன்னேற்ற முன்னணி. சிவாஜி கணேசன் ஆரம்பித்த கட்சி 50 தொகுதிகளிலும் தோற்றது. ஏன் தோற்றது? சிவாஜி கணேசன் ஏன் தோற்றார்? சினிமாவில் இன்றைக்கு நீங்கள் ஒப்பிடவே முடியாது. யாரை? விஜயும் சிவாஜி கணேசன் ஒப்பிடவே முடியாது. அது எல்லா ஒப்பீட்டுக்கும் அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்டவருக்கு 100க்கு 0. ஆனால் உங்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அவர்கள் இவர்கள் நிறைய வைத்திருக்கிறீர்கள். ஆனால் தோல்வி எங்கிருந்து முளைத்து வரும் என்பது உங்களுக்கு தெரியாது. விஜய் எதுவும் நான் தோல்வி அடைந்து விடுவார் என்ற துணியில் பேசவில்லை. ஆனால் சிவாஜி கணேசன் ஏன் தோற்றார் என்பது விஜய்க்கு தெரியுமா? அந்த கிரவுண்டு என்னன்னு தெரியுமா? அது இன்று என்ன எப்படி மாறி இருக்குன்னு தெரியுமா? இவர் எப்படி அந்த இதில் சாதிக்க போகிறான்னு தெரியுமா? தெரிந்து கொண்டால் நல்லது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோவில் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.